எங்க ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு திருட வந்து அந்த பொண்ணோட பேக்கை பிடிங்கிட்டு உள்ள காசு வச்சிருக்கியா, காசு எல்லாத்தையும் எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நானே காசு இல்லாம அடுத்த வேலை சாப்பாட்டு கூட என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நடந்து போயிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட வந்து காசு கேட்கிறப்ப நீ எவ்வளவு பெரிய பைத்தியமா இருப்ப அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. சரி கையில காசு இல்ல அப்படின்னா ஆன்லைன் பேமெண்டாச்சும் எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே போன் எடுத்து பண்றப்போ வந்துட்டு அவங்க அம்மா வீடியோ கால் பண்ணிருப்பாங்க. எங்க அம்மாக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம தான் இருக்கு, அதனால அவங்க கிட்ட மட்டும் பேசிட்டு வந்து நான் வீடியோ கால் எடுக்கலாம், அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இவரும் வந்து சரி ஓகே நம்மளுக்கு காசு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு வந்து அங்க உட்காந்துட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் வீடியோ கால்ல பேசுறாங்க காலையில இருந்து ஈவினிங்கே ஆயிடுச்சு, அது வரைக்கும் பேசிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப முடியாம தான் இருப்பாங்க. நானே வந்து ரொம்ப முடியாம இருக்கேன், எப்பதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, சீக்கிரமா சொல்லு, எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு பொறுப்பெல்லாம் உன் கையில கொடுத்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்குது. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்ட்டு யார் சொன்னாதோ இவருதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு பக்கத்துல திருட உட்காந்துருப்பான் இல்லையா, அவரை கூப்பிட்டு காமிச்சிருவாங்க. இவருக்கும் வந்து டக்குன்னு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ஆமா நான் தான் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. இப்போ போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பொய்யெல்லாம் சொல்லிட்டாலே இப்ப காசு கூட நான் கிளம்புறேன்னு தான் சொல்லியிருப்பாரு. சரியான லூசா இருக்கிறியே, என்கிட்ட இருந்து ஒரு 1000-2000 தானே நீ இப்போ இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்க, இப்போ நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்து எங்க அம்மாவோடைய 1 கோடி ரூபாய் சொத்து எனக்கு வந்துரும்னு சொல்வா. அதை நம்ம பாதியா எடுத்துக்கலாம் அப்படின்னா 50 லட்சம் உனக்கு வந்துடும், ஓகே தானே அப்படின்ட்டு கேட்டிருப்பா. அவருக்கும் வந்து இதுவும் நல்லா தானே இருக்கு, இவளே வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்லி சொத்தையும் கையில எடுத்து கொடுக்குறா, இந்த சான்ஸ் எதுக்காக நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து அவரும் ஓகே சொல்லிடுவாரு. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிப்பாங்க. சிலரோட கல்யாணம் எப்படியோ எதேதோ சூழ்நிலையிலாம் நடக்கும். ஆனா இங்க வந்து திருட வந்தவரே வந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருப்பா. இவருக்கு வந்து கல்யாணமே முடிஞ்சிருச்சு, ஆனாலும் ஒரு குழப்பத்துல தான் இருக்காரு. இங்க என்ன நடக்குது, நம்ம ஏன் இவ்வளவு கல்யாணம் பண்ணோம், இதெல்லாம் உண்மையா இல்ல கனவுல ஏதாச்சும் நடக்குதா அப்படின்ட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஷன்லயே தான் இருக்காரு.